துணை, திருவாழ்க திருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய கலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் ரோஹிணி, சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் மகேந்திரம், வளர்பிறை திதி தசமி, கரணம் தைத்துளை. இன்றைய சுபவேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். பேச்சு பேச்சு பேச்சு. இன்று பேச்சு தான் உங்களுக்கு தாரக மந்திரம். பேச்சினால் குடும்பத்தில், தொழிலில் எல்லோரையும் நீங்கள் மகிழ்விப்பீர்கள். உங்கள் பேச்சுகள் மதிக்கப்படும். நீங்கள் சொல்வதை அனைவரும் கேட்பார்கள். உங்களுடைய பேச்சு அதற்கு ஏற்றபோல் மிகவும் கவர்ச்சிகரமாகவும் கனிவாகவும் எல்லோருக்கும் பிடித்தபடி இருக்கும். தாய் வழி ஆதரவு பெருகும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி பெருகும். புதிய பொறுப்புகளில் அலைச்சல்கள், நேர விரயங்கள் இருந்தாலும் உயரதிகாரி ஆதரவோடு அவைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும். அதற்கு பெரியவர்களின் ஆசையும் உயரதிகாரிகளின் ஆதரவும் இன்று உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. தனவரவு உண்டாகும். இன்று தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாக கூடிய நாள். கோல்டு டச் டே உங்களுக்கு. ரிஷபம். மாற்றம் ஒன்றே மாறாது என்ற விதிக்கு ஏற்ப நீங்கள் செய்யும் மாற்றங்கள் எல்லாம் இன்று அபரிதமாக ஒரு வெற்றியை கொடுக்கும். மாற்றம்னா என்ன மாற்றங்க அப்படின்னா, இது வரைக்கும் தடைகளை கொடுத்திருந்த, பிரச்சனைகளை கொடுத்திருந்த விஷயங்களை எல்லாம் மாற்றுவீங்க. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் மாற்றுவீங்க. உங்கள் பொறுப்புகளை ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி, அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு மாற்றங்களை செய்வீங்க. குழந்தைகள், வாழ்க்கை துணை இவருடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றுவீங்க. பெரியவர்கள் ஆசி உண்டு. உயரதிகாரிகள் ஆதரவு உண்டு. சக ஊழியர்கள் ஆதரவு உண்டு. வேறு என்னங்க, மாற்றத்தால் மகிழ்ச்சி அடையப் போகும் ஒரு மாற்றான் நீங்கள் தான். மிதுனம். குடும்பத்தில் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு இருக்குங்க. அவங்க சொல்படி அல்லது அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்தாலே இன்று உங்களுக்கு பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம். பெரியவங்க கேட்கணும் அப்படிங்கும்போது உங்கள் பிடித்தமான பெரியவங்க பேச்சையும் கேட்ட வேண்டி தானே. யாருங்கிறீங்களா? அதாங்க வாழ்க்கை துணை. அவங்களும் நமக்கு பெரியவங்க மாதிரி தான். அவங்கள ஆலோசனை கேளுங்க. உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பிரச்சனைகள் இருக்காது. தொழிலில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். நண்பர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவுவார்கள். நீங்கள் போட்ட திட்டமெல்லாம் இன்றைக்கி வெற்றி பெறும். உறவினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். மொத்தத்தில் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் மகிழ்ச்சியாக கலந்து போவீர்கள். கடகம். உங்களுக்கு இன்று முதலீடுகள் மிகப்பெரிய லாபத்தை தரும். தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள். பொறுப்புகளால் வேலைப்பளு அதிகரிக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல தனவரவை உண்டாக்கி தரும். அதனால் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாலும் தயக்கம்லாம் இன்றைக்கி ஏற்றுக்கோங்க. புதிய பொறுப்பாச்சலம்லாம் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தயக்கம்லாம் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செய்கிறது எல்லாமே லாபத்தில் போய் முடிய போகுது. இதனால் சந்திரன் 11 உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய மனம் எல்லாமே ஒரு லாப நோக்கிலே என்று செயல்படும். சகோதரர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர் ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அதில் முக்கியமானது. அவங்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதுதான் இங்கே இருக்குது. வாழ்க்கை துணை அனுசரித்து போங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயமும் பணவரமும் இருக்குதுங்க. சிம்மம். இன்றைக்கு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது.
உங்களுடைய தடைப்பட்ட விருப்பங்கள், நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் இன்று நிறைவேறுங்க. தொழிலில் லட்சியங்களை, அதாவது டார்கெட்டுகளை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணுவீங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்கும், ஆனாலும் அதை உங்களுடைய பேச்சு திறமையால் எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெரியவர்களின் உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இருக்குங்க. பொருள் வரவு, தனவரவு தாராளமாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு இலக்குகளையும் விருப்பங்களையும் வைத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இன்றைக்கி தடைகள் இல்லாமல் இன்றைக்கி வெற்றிகரமாக அமைங்க. அப்படி விருப்பங்கள் நிறைவேறும் நாள் உங்களுக்கு. கன்னி, பொறுப்புகளை திறம்பட நிர்வகித்து பேரும் புகழும் அடைய போகிறீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், உங்கள் பொறுப்புகளே ஒரு முதலீடு மாதிரி வச்சுட்டு அதை எப்படி செய்கிறேன் பாருங்கன்னு காமிச்சு, இன்னும் புதிய புதிய பொறுப்புகளை நீங்கள் தேடி அல்லது புதிய புதிய பதவி உயர்வுகளை தேடி உங்களுடைய பாதை அமையும். அது எல்லாமே ஒரு முதலீடாக இருக்கும். நீங்கள் செய்கிற முதலீடுகள் எல்லாம் லாபத்தை தரும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறும். அது எல்லாமே இன்றைக்கு உங்களுடைய முதலீடாகவும் லாபமாகவும் மாறும். தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் இன்றைய நாள் இனிய நாள். துலாம், தேவையற்ற வேலைகள், தேவையற்ற பொறுப்புகளை தவிர்த்தாலே இன்று உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதாவது அடுத்தவங்க வேலையை எடுத்து போட்டு செய்கிறது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சவால் விட்டு எடுத்து மூக்கு விட வாங்கிறது எல்லாமே உங்களுக்கு. அதுமாதிரி தேவையற்ற பொறுப்புகள், வேறு யாராவது செய்ய முடியல, நான் அதை பொறுப்பேற்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தா காமிச்சிட்டு அதில் போய் நீங்களாக வழியை போய் சொந்த காசு சூனி வச்சுக்கிற மாதிரி மாட்டிக்குவீங்க. அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். உங்களுக்கு வேலை எது உண்டோ அது செய்யுங்க. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டியில் மட்டும் இன்றைக்கி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அதுபடி செய்யும்போது நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் நீங்கள் அப்படி வெற்றி பெறும். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதுவும் நீண்ட நாள் நண்பர்கள் உங்களை பார்த்து உங்களுக்கு மிகவும் லாபகரமான வழிகளை காட்டுவார்கள். ஆகவே நண்பர்களை அனுசரித்து போங்க, உறவினர்களை பழகுங்க. தேவையற்ற வேலைகளையும் தேவையற்ற பொறுப்புகளை தவிர்த்து உங்கள் வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தால் இன்ற நாள் உன்னதமான நாள். விருச்சிகம், இன்று கிடைக்கும் புதிய பொறுப்புகளால் வேலைப்பளு அதிகரிக்கும். இருந்தாலும் நம்ம சமாளித்து நம்ம யாருன்னு காமிச்சிடலாம். நீண்ட நாள் ஒப்பந்தங்கள் வெற்றி பெறும். தேவையற்ற ஒப்பந்தங்களை இன்று செயல்படுத்த வேண்டாம். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும். அரசு காரியங்கள் வெற்றி தரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆனால் அதை லிமிட்டாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி அது பிரச்சனைகளை தரக்கூடியது. வாழ்க்கை துணையும் அப்படி தாங்க. அவங்களுடைய ஆதரவும் எதிர்பார்த்த அளவு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தனுசு, உங்களுக்குள்ள இன்றைக்கி ஒரே தாரக மந்திரம், பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறது, பிறர் உங்கள் விஷயத்தில் தலையிடுவது தவிர்த்தால் இன்று பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தேவையற்ற வேலைகளை இழுத்து போடாமல் இருங்க. தேவையற்றோடைய பிரச்சனைகளை தலையிடாதீங்க. தேவையற்ற கருத்துக்களை சொல்லாதீங்க. இதை மாதிரி எல்லா தேவையற்றவைகளையும் தவிர்த்தால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. தொழிலில் ஒப்பந்தங்கள் லாபத்தை தருங்க. உங்களுடைய கனிவான பேச்சினால் குடும்பத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் பழைய பேச்சுகளை பேசி மலரும் நினைவுகளாக பேசி குடும்பத்தை மகிழ்விப்பீங்க. ஆனால் அப்படி பேசினாலும் உங்கள் காரியத்தில் கணக்காக இருப்பீங்க. அப்படி தான் உங்கள் பேச்சு இருக்கும். அது கர்மமே கண்ணாயிடான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை மாதிரி இருக்கும் உங்கள் பேச்சு. அதனால் பேச்சு திறமையினால் தொழிலில் வேலைகளை திறம்பட செய்வது, குடும்பத்தில் எல்லோரையும் மகிழ்வித்து பொறுப்புகளை திறம்பட நிர்வகிப்பது என்று இன்று முழுவதும் உங்களுடைய
பேச்சு திறமையால் நாட்களை கடந்து போகும் நாள். மகரம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். உங்கள் விருப்பம் மட்டுமா, குழந்தைகள் விருப்பம், வாழ்க்கை துணை விருப்பம்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய விருப்பங்களையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. புதிய பொறுப்புகள் வைக்கிறதுனால வேலைப்பளு அதிகமாகும். இருந்தாலும் நீங்கள் அதிகாரிகள் ஆதரவோடு, நண்பர்கள் உதவியோடு அதையெல்லாம் நீங்கள் சமாளிக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையுடைய ஆளுமை இன்றைக்கி அதிகாரமாகவும் அதிகமாகவும் இருக்குங்க. இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. இந்த நாள் இனிய நாள். கும்பம், தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் அதிக சிரமமும் அதிக உழைப்பும் என்று தேவைப்படும். உறவினர் வருகை பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் அவங்க டிஃபன் காஃபி ரேஞ்சில் நிப்பாட்டிக்குவாங்க. கடன் தொகைக்கு மேலே வரனால இன்றைக்கி கடன்களை அடைத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கையில் இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நாள். மறைமுக எதிரிகளை அடையாளம் காணுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் இன்றைக்கு தடைக்கு பின்னால் நிறைவேறும். அப்படின்னா தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நீண்ட நாள் விருப்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தகுதிக்கு மீறினதாக இருக்கக்கூடாது, தேவையற்றதாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான தகுதிக்கு உரிய விருப்பங்களாக இருந்தால், அது நீண்ட நாள் விருப்பங்களாக இருந்தாலும் சரி, இன்றைய விருப்பங்களாக இருந்தாலும் சரி, அந்த விருப்பங்கள் எல்லாம் நீங்கள் விரும்பியபடி என்று கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுங்க. பொதுவாக எப்படி தானே, ஆசைப்படுறத கூட நமக்கு தெரிந்த மாதிரி ஆசைப்படணும்னு தானே சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி உங்களுடைய விருப்பங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நிறைவேறும் நாள். மீனம், இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேற முயற்சி செய்து வெற்றி காண்பீர்கள். அதனால் நீங்கள் விரும்பியதை இன்று அடையும் நாள். நீங்கள் அதுபோக போட்டு வைத்த திட்டங்கள்லாம் சூப்பராக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு யார் உதவ போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? வாழ்க்கை துணையும் நண்பர்கள் தாங்க. அவங்க உதவினால் நீங்கள் போட்ட திட்டம்லாம் இன்றைக்கி நிறைவேறி அதில் கணிசமான லாபத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் என்ன, இன்றைக்கு லாபகரமான நாள். இன்று இனிதாய் அமைந்தது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். இங்கனம் ஸ்ரீ விசாகம் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.